Hi children, how are you all? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Nice. Welcome back to our English class. Now we are going to learn a new lesson, that is Unit 8. The name of the lesson is The Tiger and the Mosquito. Before we start the lesson, I am going to ask you few questions. கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் ஆன்சரிங்? நீங்கள் எல்லோரும் என் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? குட். டு யூ லைக் அனிமல்ஸ்? நேம் சம் அனிமல்ஸ். உங்களுக்கு விலங்குகள்னால் பிடிக்குமா? விலங்குகள் பேர் சொல்லுங்கள். நிறைய விலங்குகள் இருக்குது இல்லைங்களா? வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் இருக்குது இல்லைங்களா? ஓகே, என்னென்ன விலங்குகள் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். டாக், கேட், எலஃபண்ட், பியர், மங்கி. ஸோ நிறைய அனிமல்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா? வி நோ லாட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். Which is our national animal? Very good. Tiger is our national animal. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைகர் அண்ட் மஸ்கிட்டோ பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு see this lesson? Good. The name of the lesson is The Tiger and the Mosquito. புலி மற்றும் கொசு. டைகர்னா புலி. தெரியும் இல்லையா உங்களுக்கு டைகர்னா புலின்னு? வெரி குட். மஸ்கிட்டோனா என்ன? கொசு. ஓகே, லெசன் பார்க்கலாமா? The tiger was dozing under a tree. The mosquito came buzzing by. The tiger said, "Hey mosquito, go away." அதாவது ஒரு நாள் டைகர் என்ன பண்ணுது, அதாவது புலி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூசிங்னா ஒரு குட்டி தூக்கம் போடுறது. ஓகேவா? ஒரு மரத்துக்கு அடியில் கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து மஸ்கிட்டோ கொசு என்ன பண்ணுது? பர்சிங்னா சத்தம் போடுறது. மஸ்கிட்டோ எப்படி கத்தும்? அப்படின்னு சத்தம் போடும் இல்லைங்களா? அதுதான். அது போல் மஸ்கிட்டோ என்ன பண்ணுது? டைகர் கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்குது. டைகர் என்ன சொல்லுது? ஹே மஸ்கிட்டோ, கோ அவே, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டைகர் மஸ்கிட்டோவை பார்த்து சொல்லுது. The mosquito said, "Why should I go away? I am not afraid of you." மஸ்கிட்டோ சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எதுக்கு இடையே போகணும்? நான் ஒன்றும் உன்னை பார்த்து பயப்படல. அஃப்ரைட்னா பயம். ஓகேவா? நான் ஒன்றும் உன்னை பார்த்துலாம் பயப்படல. உன்னை பார்த்து எனக்கு பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைகர் கிட்ட மஸ்கிட்டோ சொல்லுது. The tiger was angry. He hit out with his paw. உடனே அது சொன்னதை கேட்டதும் டைகர் என்னவாயிடுச்சு? ஆங்க்ரினா கோவமாயிடுச்சு. கோவமாயிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா, பானா பாதம். ஓகேவா? பானா பாதம். டைகருடைய பாதத்தால் தோருக்கு தெரியுது இல்லைங்களா? இதுதான். இந்த பாதத்தால் என்ன பண்ணுது அப்படின்னா, மஸ்கிட்டோவை ஹிட்டுனா தாக்க வருது. The mosquito flew off. இந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணுது? பறந்து போயிடுது. The paw struck his own cheek. The blow scraped his cheek. அதாவது மஸ்கிட்டோ என்ன பண்ணுது? கொசு பறந்து போயிடுது. பறந்து போனதும் டைகர் வந்து மஸ்கிட்டோவை தாக்க போச்சு இல்லைங்களா? அதனோட பாதத்தால். மஸ்கிட்டோ பறந்ததும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைகருடைய கன்னத்திலேயே, ஓன் சீக்னா அதனுடைய சொந்த கன்னத்திலேயே என்னவாயிடுச்சு?
கன்னத்தில் அடி விழுந்துடுச்சு. அடி விழுந்ததும் அந்த டைகருடைய பாதத்தை பாருங்களேன். அதனுடைய பாதத்தில் நெகம் நீட்டாக இருக்குது இல்லைங்களா? அது கன்னத்திலே அடிச்சுக்கிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அதனோட கன்னத்தில் அதுவே அடிச்சுக்கிட்ட உடனே அதனுடைய நெகம் பட்டு அதனுடைய கன்னத்தில் என்ன ஆயிடுதுன்னா, இட் பிகைன் டு ப்ளீட், ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. த மொஸ்கிட்டோ பர்ஸ்டு அவே. மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் அந்த மொஸ்கிட்டோ என்ன பண்ணுதுன்னா சலசலப்பு, அந்த சத்தம் போட ஆரம்பிக்குது. த டைகர் ஸ்ட்ரோக் வித் ஹிஸ் அதர் பா. அதாவது மற்ற பாதங்களால் மறுபடியும் என்ன பண்ணுது, டைகர் கொசுவை தாக்குது. த மொஸ்கிட்டோ ஃப்ளூ ஆஃப். This time too he hit himself. மறுபடியும் அந்த புலி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொஸ்கிட்டோவை தாக்குது. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய கன்னத்திலே அது தாக்கிக்கிச்சு. மொஸ்கிட்டோ பறந்து போயிடுச்சு. The tiger was helpless. The mosquito continued to buzz. அந்த டைகர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப்லெஸ்னால் உதவியற்று. அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. யாரும் இல்லாமல் அது என்னவா இருக்குது, தனியாக இருக்குது. மொஸ்கிட்டோ என்ன பண்ணுது, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. The tiger got up and quietly walked away. புலி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்திரிச்சு அமைதியாக விலகி போகுது. அந்த இடத்த விட்டு அமைதியாக எந்திரிச்சு போகுது. ஏன்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. த மொஸ்கிட்டோ கால்ட் அவுட் ஆஃப்டர் ஹிம். எங்கே போகிற, திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு மொஸ்கிட்டோ என்ன பண்ணுது, புலியை கூப்பிடுது. டோன்ட் பி ஸோ ப்ரவுட் மை ஃப்ரெண்ட். என் நண்பனே, ஃப்ரெண்ட்னா நண்பன் தானே, என் நண்பனே நீ என்ன பண்ணாத, மிகவும் பெருமைப்பட வேண்டாம். அதாவது டைகர்னால் எல்லோரும் பயப்படுவாங்க இல்லையா, அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னை பார்த்து எல்லாருக்கும் பயம் அப்படின்ட்டு நீ பெருமைப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மொஸ்கிட்டோ டைகர்கிட்ட சொல்லுது. எவ்ரி ஒன் இஸ் கிரேட் இன் ஹிஸ் ஓன் வே. எல்லாருமே என்ன, தன்னுடைய சொந்த வழியில் எப்படி இருப்பாங்க, எல்லாருமே அவங்க வழியில் அவங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மொஸ்கிட்டோ சொல்லுது. சில்ட்ரன், இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொஸ்கிட்டோவும் டைகரை பற்றி ஸ்டோரி தான் இது. டைகர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்துக்கு அடியில் படுத்துட்டு என்ன பண்ணுது, தூங்கிக்கிட்டு இருக்குது. குட்டி தூக்கம் போட்டுட்டு இருக்குது. அப்போ அந்த நேரம் பார்த்து கொசு என்ன பண்ணுது, சத்தம் போடுது. சத்தம் போட்ட உடனே டைகர் சொல்லுது, கொசுவை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டைகர் கொசுவை பார்த்து, புலி கொசுவை பார்த்து சொல்லுது. கொசு என்ன பண்ணுது, மொஸ்கிட்டோ நான் ஏன் போகணும், எனக்கு ஒன்றும் உன்னை பார்த்து பயம்லாம் இல்லை, நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொஸ்கிட்டோ கேட்குது, கொசு கேட்குது. அது சொன்னதை கேட்டதும் புலிக்கு என்னவாயிடுச்சு, ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்ததும் அதனுடைய பாதத்தால் கொசுவை அடிக்க போது உடனே கொசு என்ன பண்ணுது, அங்கேருந்து நகர்ந்துடுது, பறந்து போயிடுது. உடனே அந்த பாதம் என்னவாயிடுது, டைகருடைய பாதம் டைகருடைய கன்னத்திலேயே பட்டு அதனுடைய நகம் பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. ரத்தம் வர ஆரம்பித்ததும் மறுபடியும் என்ன பண்ணுது, கொசு மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிக்குது. மறுபடியும் டைகர் மற்ற பாதங்களால் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொசுவை அடிக்க போது மறுபடியும் கொசு பறந்து போயிடுது. மறுபடியும் டைகருடைய கன்னத்திலே என்னவாயிடுது, அதனுடைய பாதம் அடிச்சிடுது. உடனே அந்த டைகருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் தனியாக இருக்குது. மொஸ்கிட்டோ என்ன பண்ணுது, மறுபடியும் அதனுடைய சத்தம் போடுறத ஆரம்பித்ததும் புலி என்ன பண்ணுது, எழுந்து அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகுது. உடனே மொஸ்கிட்டோ என்ன பண்ணுது, என்ன சொல்லுது, எங்கே போகிற, திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது.
எங்கே போகிற, திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு மொஸ்கிட்டோ டைகரை பார்த்து சொல்லுது. மறுபடியும் என்ன சொல்லுது மொஸ்கிட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என் நண்பனே, அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட், ஓகேவா, என் நண்பனே நீ ரொம்ப பெருமைப்படாத. எல்லாருமே அவங்கவுங்க தனி வழியில் சொந்த வழியில் எப்படி தான் இருப்பாங்க, அவங்கவுங்க பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகரை பார்த்து சொல்லுது. ஓகேவா சில்ட்ரன், வாட் வி ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் திஸ் லெசன், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்கக்கூடாது. அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க பெரிய ஆள். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே யாருக்கெல்லாம் ட்ராயிங் நல்லா வரைய தெரியும்? ஓகே, உங்களுக்கு ட்ராயிங் வரைய தெரியுமா? யாருக்கெல்லாம் ட்ராயிங்கே வரைய தெரியாது? ஓகே, ஒருத்தவங்களுக்கு ட்ராயிங் வரைய தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணாது, ட்ராயிங்கே சுத்தமாக வராது. ட்ராயிங்கே சுத்தமாக வரைய தெரியாதவங்க கிட்ட போய் இந்த படத்தை அழகாக வரேன்னு சொன்னால் அவங்களால வரைய முடியுமா? அவங்களால வரைய முடியாது. அதுவே அவங்களுக்கு வேறு எதனா திறமைகள் இருக்கும், நல்லா பாட்டு பாடுவாங்க, இல்லை நல்லா படிப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சூப்பராக பாடுவாங்க இல்லைங்களா. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே வந்துடாது. ஓகேவா. அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க பெரிய ஆள். ஓகே சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? ஓகே, பாய், see you next class. Thank you.